இனிமே ஒரு நிமிஷம் கூட உன் கூட என்னால பழக்கம் நடத்த முடியாதா? தங்கம் அப்படி சொல்லாத. ஏய் நீ எனக்கு தேவையில்ல. நீ எல்லாம் ஒரு ஆள்னு உன்னை போய் கல்யாணம் பண்ணிருக்க பாத்தியா? என்ன செருப்புல எங்க செருப்பு? தங்கம் என்ன சொல்லு? அப்படி சொல்லாத. வேற எப்படி சொல்லிட்டு இப்படி சொல்லிட்டா? அல்ல என் வாயில வந்து போ. டேய் உன்னை கல்யாணம் பண்ணி 5 பைசா பிரயோஜனமா? தங்கம் என்ன தங்கம்? வெங்காயம் போட்டு ஆடுறவங்க தங்கம் மூஞ்சி முகர் கட்டியும். எவனாவது என் நாயத்தை கேட்க இருந்தாலும் பரவாயில்ல. ஏன் அடிப்படி சாவறீங்க? ஏய்யா புருஷன் நீங்க அடிச்சுக்க இப்ப ததனி நத்தா உனக்கு கேக்குதா? என்ன பிரச்சனை? என்ன பிரச்சனையா? இங்க பாரியா, இன்னும் ஒரு நிமிஷம் கூட இந்த ஆள் கூட நான் குடும்பம் நடத்த மாட்டேன். எனக்கு இப்ப டைவர்ஸ் வேணும். டைவர்ஸ்? ஆமா. போய் எத்தனை நாளாச்சு கல்யாணம் ஆகி? நேத்து தான் ஆச்சு. ஏடி ஒரே நாள்ல டைவர்ஸ் கேட்டா எப்படியா? ஒரே நாளே அவனை பார்த்தாலே எனக்கு பிடிக்கல. அப்ப என்ன கண்ணை கட்டி கல்யாணம் பண்ணாங்க? அப்பயே வேணாம்னு சொல்றதானே? அப்ப லவ் பண்ணும்போது பிடிச்சிச்சு. அவன் கல்யாணம் பண்ணும்போது சுத்தமா உனக்கு பிடிக்கல. அவன் மூஞ்சி அவன் முகர கட்டி அந்த ஆளி சைஸையும் பாரு. சரி என்ன பண்ண மாட்டேங்கிறான்? சோறு போட மாட்டேங்கிறானா? போடுறான். துண்டு வச்சு போட மாட்டேங்கிறானா? போடுறான். மளிச்சாமன் வாங்கி போட மாட்டேங்கிறானா? போடுறான். அப்புறம் உனக்கு என்ன நோக்காடு? அதெல்லாம் போடுறான். போட வேண்டியதை போட மாட்டாங்கறான். இந்த பஞ்சாயத்து சுப்ரீம் கோர்ட்ல தீர்வு வராது இப்போதைக்கு. ஏடா கொடுத்துட்றா. ஆஹா கொடுத்துட்றா. அவன் தான் பிழைக்குமா? ஓஹாண்ணா. ஏய்யா சின்ன வயசுல அவங்க அப்பா அம்மா கூட வளர்த்திருக்காங்கல்ல. சோறு போட்டு நல்லா பால் ஊத்தி பாதாம் பருப்பு போட்டு ஆரஞ்சு பழத்தை கொடுத்து வளர்த்திருக்காங்கல்ல. ஒரு ஃபர்ஸ்ட் நைட் ஒரு பொண்டாட்டி எப்படி நடந்துன்னு சொல்லி தர தெரியாது? இதெல்லாம் மாதிரி அப்பா அம்மா சொல்லி தருவான். வேலை அவளுக்கு சொன்னாங்களே. என்னடா சொல்லி கொடுத்தாங்க? முதல் ராத்திரில வருவான், கீழே விழுந்து ஆசீர்வாதம் வாங்குவான். பால் சொம்புல வரும். பால் சொம்பு வரும் கொண்டு வருவான். ஆளுக்கு பாதி குடிங்க. குடிச்சிட்டு இப்படி என்கிட்ட என்ன மயிருக்கு உரைச்சாரு. அங்கே உரைச்சதே பரவாயில்ல. சரி உரசு உரசு அப்படின்னு சொன்னாங்க. உரசுனே உரசுனே. அதுக்கப்புறம் உரசும் போது கட்டில் கீச்சு கீச்சுன்னு சத்தம் வந்துச்சு. அப்புறம் என்ன ஆயில் எடுத்துட்டு வந்து உறவுக்குள்ள அந்த முண்டை தூங்கிட்டான். பாத்தியா? ஃபர்ஸ்ட் நைட் அதுமா நைட் டைம்ல என்ன பண்ணுவேன்? நானும் தூங்கிட்டேன். யோ ஃபர்ஸ்ட் நைட்ல ஆயில கொண்டு வந்து கட்டில் கூட்டிருக்கு. ஆயில் எங்க விடணும்? எதுக்கு பாணி ஆயில் விட்டா திரிசி வச்சு மெக்கானிக் வாங்கிட்ட சொன்ன பத்தியே எம்முத்தி செருப்பு அடிக்கணியா? கிரீஸ் வைக்கிற கிரீஸ் பொழைக்க மாட்டேங்கிறாளா? கொடுத்து தொலைங்கடா. சொல்லி கொடுங்க, நான் கத்துட்டு பொழைச்சிக்கிறேன். ஏன்டா இதெல்லாம் சொல்லி கொடுத்தா வரணும்? இதெல்லாம் அப்படியே அடி வைத்தா தானா வரணும்டா. நீ தான் அவ்வளவு பெரிய ஆளா, நீ தான் சொல்லி கொடு. இதுல ஒரு ஃபீலிங். நான் என்ன மயிர் குடுக்குறதுக்கு ஃபர்ஸ்ட் நைட் குடுக்கு நான் என்ன சொல்லி தரேன்? ஆமா ஏன் என்ன பாருங்க. ஏன் என்ன தப்பு இருக்கு? எனக்கு சொல்லி தர மாட்டீங்களா? அங்க உடுக்குன்னா நான் இப்பயே ஸ்டார்ட் பண்ணிரோம் தங்க. இவனுக்கு சொல்லி தர சொல்றோம். ஏன் உனக்காடா? இல்ல நீங்க பண்ணுங்க, நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். அப்படியா? என்ன தாலி கட்டனே இல்ல எங்கேயாச்சும் இந்த கூட்டியாந்தேடா? ஏன் புரிஞ்சனடா தான் பேசுற? தங்கம் பாத்தீங்களா? அவனுக்கு ஓகே தான். உங்களுக்கு ஓகேவா இல்லையா? எனக்கு ட்ரிபிள் ஓகே. எனக்கு 5 ஓகே. வெரி குண்டு அடிக்கிறேன் நானு. சரி இங்க பண்ணுங்க. இங்கே வா. இங்கே வா. லைட் இருக்குதா? உனக்கு அறிவு இருக்கா? இவ்ளோ குளிர் பனியில போய் இங்க போய் பண்ண சொல்ற? நான் என்ன நினைச்சு தெரியுமா? இத்தனை கூட்டம் இருக்குது எப்படி பண்றது அப்படின்னு கேட்பான்னு பார்த்தா பனிக்குறது தான் கவலைப்படுற. ஜனங்கெல்லாம் அவ்வளவு கவலை. பனியாத நெருப்பு போட சொல்றேன். நெருப்புலாம் ஒண்ணு வேண்டாம். ஒரு 20 பேர்த்த சுத்தி ரவுண்டா நிறுத்த வச்சிடலாம். நம்ம நடுவில் ஸ்டார்ட் பண்ணலாம். நம்மளுக்கு என்ன பண்ண ஒரு அளவும் இல்லையா? சரி பண்ணுங்க. இப்பயா எங்க உங்களுக்கு நிஜமா மனசு இருந்தா ஓகேவா? என்னது புரியல? சொல்லு சொல்றேன். எனக்கு பெரிய தெரியல. நீ என்னமோ சொல்லிவிட்டே எனக்கு அதுக்குள்ள நான் மைண்ட் வேற பக்கம் போய் ஃபர்ஸ்ட் நைட் போயிட்டான். முழு மனசோட இதுக்கு உங்களுக்கு சம்மதமா? ஆத்ம திருப்தி அடி வகத்துல இருந்து கீழ இருந்து மேல வரலுமே சந்தோஷமா தான் இருக்கிறேன். ஏன்னா இந்த மாதிரி விஷயத்துல ரெண்டு மனசு இணைஞ்சு இது பண்ணாதான் ஒர்க் அவுட் ஆகும். சாமி கழித்து நம்மளுக்கு பிரியாணின்னா என்ன? களியே கரைச்சி ஊத்திட்டு பிரியாணி என்ன திங்க மாட்டேங்கிறேன். தம்பி இங்க பாரு, நீ உன் புல் பெர்மிஷனோட தான் நான் வந்து இப்ப போறேன் டியூட்டிக்கு. புரியுதா? ஆமா கிளீனா வந்து பாத்து கிளீனா வந்து உட்காந்து பாத்துக்க. பொழுதுக்கு இந்த வேலையை செய்யணும் செய்ய முடியாது. கண்ணுல வேலைலாம் வரல. இந்த சரி இப்படி வீடியோ எடுத்துட்டு வந்துரு. நான் நேரம் கிடைக்கிறப்ப உட்காந்து பாத்துக்கிறேன். இப்ப என்ன மயிர் குடிக்க போற பொண்டாடி குட்டி போய் இன்னொருத்தன் பஸ் நைட் பண்றான். அதை கூட பாக்குறது டைம்லயே உனக்கு அவெல்லாம் அதுக்கு சரிப்பட்டு வர மாட்டான் தான் சொல்ல. அவன் ஒரு போண்டா மூக்கன்னு மூடி கிரியேட் பண்ணிட்டாங்க. பாரு ஒரே ஒரு டைம் தான் பண்ணுவான். நல்லா பாத்துக்கிறேன். அப்ப அங்க விட்டு போச்சு 10 மணிக்கு விட்டு போச்சு 8 மணிக்கு விட்டு போச்சுன்னு சொல்லக்கூடாது. என்ன தெரியும் விட்டு போச்சு? இல்ல அவனுக்கு அப்படி தெரியாது சொல்லுறேன்.
உனக்குலாம் இது மருந்து இருந்து ஊற்றி கொண்டு கூட இதை ஒருத்தன் பொண்டாட்டி ஒருத்தன் கட்டி முடிக்கிறானா நீ பொங்கணும்டா. தங்கம் என்னத்த போய் தங்கம் தொங்கன்னு வா. டேய், ஒரே ஒரு டைம் தான், நல்லா பாத்துக்கணும், புரியுதா? கண்ணு நல்லா தொடச்சிட்டு பாத்துக்கோ. அந்த போனை கூட போனை கொடுத்து தொலை. ஏப்பா அந்த ட்ரோன்லாம் போட்டு ஷூட் பண்ண மாட்டேங்கிறா? சரி அமுச்சு விட்டுமா? இல்லை ஃபர்ஸ்ட் நைட் நடக்குது, வரலாறு காணாது. உங்களுக்கு ஓகே தானே? எனக்கு நல்லா தான் இருக்கு. என்னடி ஓகே ஓகே என்ன கொலை பண்ணுறே கூட்டி வரல. ஒரு மூடு இல்ல ஓகே. அங்கே போயிட்டு இருட்டு கண்டா எனக்கு மூடு தடா கட்டாமட்டான்னு வந்துடும். நீ என்ன இங்கே 5-6 பொம்பளை நின்று போட்டு எடுத்துருக்கியா தங்கம்? ஏய், நல்லா பாத்துக்கோ. சீக்கிரம் வாங்க. சரியான போ பாசம். தங்கம். போவா தங்க, நீ தொங்கி தங்க. இங்கே இரு, இங்கே இரு. நன்றி சொல்லவே உனக்கு என்னென்னவா வார்த்தை இல்லையே. ஜீவன் என்பதே எனக்கு நீ அல்லவா வேறு இல்லையே. பூமிக்கு ஒரு வாரம் என்று எண்ணி இருந்தேன், முடிக்க யாரும் இன்றி கண்ணி இருந்தேன். நன்றி சொல்லவே உனக்கு என்னென்னவா வார்த்தை இல்லையே. ஜீவன் என்பதே எனக்கு நீ அல்லவா வேறு இல்லையே. ஏப்பா பாத்தியா? பார்த்தேன். கொஞ்ச நேரம் தானே பார்த்தேன். கொஞ்ச நேரம் தான் பாத்தியா? 11 மணி வரைக்கும் பார்த்தேன். ஆ, அப்புறம் பனி 11 மணி வீசுச்சுடா. நேரம் எனக்கு வேலையே இல்லையே சாமி. தூங்கிட்டேன். ஆ. அப்புறம் 1 மணிக்கு மணி டிங்குன்னு அடிச்சுது. டேய், அப்பதான் எந்திரிச்சேன். 1 மணிக்கு எந்திரிச்சியா? 1 மணிக்கு திங்க நடிச்சது கோயில் மணில. என் மாமா என்னடி இப்படி பப்ளிக்கா சொல்றா? அதுல என்ன இருக்கு? அவன் 1 மணிக்கு பெயின் மேட்டர் நினைச்சு அதே பார்க்கலன்றான். தம்பி ஏய் அங்க டிச்சு அங்க உள்ள வந்துறாரு இடத்துல அங்க வா. இங்க வா. ஏய் இங்க வா. ஏய் இங்க பாரு என்னத்தா இங்க பாரு தங்கம். எனக்கு மயக்கம் வர மாதிரி. வரட்டும் சாமி. இங்க இங்க பாரு தங்கம். என்னத்தான் காமெடியா இருந்தாலும் உள்ள போயிட்டு வந்தோடனே கொண்டு வந்தா எப்படி? அவன் 6 வருஷம் 10 வருஷம் கோயில்ல படுத்து பிறல் பண்றான். அவனுக்கு ஒண்ணுமே இல்லை. எனக்கு மயக்கம் வருது, மாங்காய் சாப்பிடணும் போல இருக்குங்க. அப்ப ஏற்கனவே அவனா போயிருப்பான். பின்ன என்ன பார்த்தா வெளியே வந்தா பாட்டு போட்டு 2 நிமிஷம் தான் ஆகுது. அவன் இதுல இருந்து கையத்தை எடுத்துக்காரு உடனே குமுக்குனா அது வருது, எனக்கு என்ன பண்றது? எது வருது? அந்த அளவுக்கு பவர். ஏப்பா உனக்கு அந்த வேலையை மீதிடா. நீ போய் ஒரு நோட் எடுத்து என்ன பேர் வைக்கலாம்னு பேர் மட்டும் எடுத்து வை. தங்கம். என்ன போலாமா? எனக்கு டயர்டா இருக்குடா. டாக்டர்கிட்ட போலாம். புல்லூருக்கு எனக்கு தெரியும். உனக்கு என்ன டயர்ட் ஆகுது? நீங்க பார்த்து சொல்லுங்க. என்ன தங்கம் ஒரு 40-50 நாடி ஓடுது உள்ள. என்ன சொல்றீங்க? தப்பா அவ்வளோதான் ஒர்க் முடிஞ்சது. ஏங்க அவன் வேற சரியா பார்க்கலன்றான். ஐயா நானே கையூன்னு எந்திரிச்சு போய் வந்துக்கிறேன். அடுத்த சிங்களுக்கு நம்மளால முடியாது சாமி, புரியுதா? எங்க எனக்காக இன்னும் ஒரே ஒரு நீ முயற்சி பண்ணி பார்க்கலாமே. முயற்சி மயக்கம் ஒரு மாதிரி இருக்கு. எனக்கு சரியான எப்படி சொந்த வீட்டுக்கு எதுவுமே நடக்கலையே. டாக்டர்கிட்ட பாரு. டாக்டர் பாக்குறேன் கல்யாணத்தை மட்டும் பண்ணி இப்படி விட்டுரு லைன்ல. இப்போ நாங்கெல்லாம் பண்றோம், நீ டாக்டர் மட்டும் பாரு. நீ போய் பேர் வைக்கிறதுக்கு பிள்ளைக்கு பேர் பையனா பிள்ளையா என்னப்பா சாமி? ஆ